வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா விவகாரத்தில் நாளை மறுநாள் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்கிறது நாடாளுமன்ற கூட்டுக்குழு. எதிர்க்கட்சிகளின் அனைத்து பரிந்துரைகளையும் நிராகரித்த குழு பாஜக கூட்டணி கட்சிகளின் திருத்தங்களை ஏற்றது. ஜனவரி 30-31 கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடியில் கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் பிப்ரவரி 1 கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை FIR டவுன்லோட் செய்யும்படி எவ்வளவு நேரம் இருந்தது? தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் சென்னை காவல் ஆணையர் அருணுக்கு எதிரான கருத்துக்கு தடை. உயர்நீதிமன்ற கருத்துக்கு தடை விதித்தது உச்சநீதிமன்றம். சீமான் இலங்கை சென்று வந்த பிறகு தமிழ் ஈழம் அழிந்துவிட்டதாக திமுக மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தி புகார். விடுதலை புலிகளின் முக்கியமான தளபதிகள் பதுங்கு குழிகளை உளவு பார்த்து சிங்கள அரசு மற்றும் சர்வதேச நாடுகளுக்கு சீமான் காட்டிக் கொடுத்ததாகவும் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் அருகே சுங்குவார் சத்திரத்தில் சாம்சங் ஆலை தொழிலாளர் சங்கத்தை பதிவு செய்தது தொழிலாளர் துறை. உயர்நீதிமன்றம் விதித்த கெடுவின் கடைசி நாளில் சங்கம் பதிவு. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் தமிழ்நாடு அமைச்சர் தங்கம் தென்னரசு சந்திப்பு. 100 நாள் வேலை திட்ட நிலுவை நிதியை விடுவிக்க வலியுறுத்தல். ஜனவரி 29 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம். மத்திய பட்ஜெட்டுக்காக நாடாளுமன்றம் கூட உள்ள நிலையில் முக்கிய ஆலோசனை. வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த வழக்கில் CBCID குற்றப்பத்திரிகையை ஏற்கக்கூடாது. குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரும் புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் மனு. குடியரசு தின விழாவில் பங்கேற்ற அலங்கார ஊர்திகளுக்கு பரிசு. கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற மாணவிகளுக்கு பரிசளித்து பாராட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மாநிலம் முழுவதும் பொது இடங்களில் உள்ள கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும். புதிதாக கட்சி கொடிக்கம்பங்களை அமைக்க அனுமதி தரக்கூடாது என்றும் உயர்நீதிமன்ற கிளை அறிவுறுத்தல். அரக்கோணத்தில் ரயில் மோதி தனியார் மருத்துவமனை ஊழியர் உயிரிழப்பு. ரயில் ஏற முயன்ற போது தண்டவாளத்தில் தவறி விழுந்ததில் உடல் துண்டாகி உயிரிழந்த பரிதாபம். நாகையில் இருந்து CPCL நிறுவனம் ஆந்திராவிற்கு மாறுவதற்கு எதிர்ப்பு. கண்டன போராட்டத்தில் ஈடுபட்ட பனங்குடி பகுதி மக்கள். ராமேஸ்வரம் மீனவர்கள் 34 பேருக்கு பிப்ரவரி 5 வரை நீதிமன்ற காவல். இலங்கையின் கிளிநொச்சி நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. சென்னை பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம். அறக்கட்டளையின் கீழே உள்ள 6 கல்லூரிகளை அரசே ஏற்று நடத்த வலியுறுத்தல். போலீஸ் பாதுகாப்பு அதிகரிப்பு. பள்ளி மாணவர்களுக்கு கற்றல் திறன் குறைவாக இருப்பதாக ஆளுநர் RN ரவி விமர்சித்த விவகாரம். அக்கறையுடன் கூறவில்லை என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கண்டனம். அக்கறையான மனிதனாக அவர் சொன்ன மாதிரி தெரியல என்னை பொறுத்த வரைக்கும். இதுலேயும் ஒரு அரசியல் கடந்து சொன்ன மாதிரியாகத்தான். ஒரு குடியரசு தின வாழ்த்துக்கள் என்று வரும்போது எந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அரசியல் சாசனத்தை உயர்த்தி பிடித்து அதை வாழ்த்து தெரிவிப்பதுதான் வழக்கம். மகாராஷ்டிராவின் தானேயின் 13வது மாடியில் இருந்து விழுந்த குழந்தை. ஓடிச் சென்று கைகளில் தாங்கி பிடித்து உயிரை காப்பாற்றிய நபர். காது கேளாதாருக்கான ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ். தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிருத்திவி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தல்.
உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் கும்பமேளாவில் புனித நீராடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. திரிவேணி சங்கமத்தில் ஆரத்தி எடுத்தும் வழிபாடு. நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்பாக நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு திரைப்பட ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் பேட்டி அளித்த நிலையில் அது தொடர்பாக கோவையில் திமுக மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தி அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். தமிழீழத்திற்கு சீமானவர்கள் போய் வந்த பின்பு ஒட்டுமொத்தமாக தமிழீழ மண் அளிக்கப்பட்டிருக்கிறது. நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன், நாங்கள் குற்றச்சாட்டு வைக்க விரும்புகிறோம். 6-7 மாதங்களாக தமிழீழத்தில் தங்கியிருந்த இயக்குனர் சீமான் என்கிற போர்வையில் இருந்தவர் தமிழீழ விடுதலை புலிகளுடைய பதுங்கிடங்கள், தமிழீழ விடுதலை புலிகளுடைய போர் தளவாடங்கள், தமிழீழ விடுதலை புலிகளுடைய தளபதிகள் யார் என்று உளவு பார்த்து சிங்கள அரசுக்கும் பன்னாட்டு அரசுக்கும் கொடுத்ததால் அதன் விளைவாக தமிழீழம் முற்றுமாக 2009ஆம் ஆண்டு அளிக்கப்பட்டிருக்கிறது குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறோம். நேற்று ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்களுடைய அந்த அறிக்கை கடந்த இந்த 1 வாரங்களில் ராஜ்குமார் என்கிற ஒரு இயக்குனர் அவர்கள் சீமானும் மேதகு பிரபாகர் அவர்களும் நிற்கிற அந்த புகைப்படம், ஒரு புகைப்படம் எது தமிழ்நாட்டு அரசியலில் தன்னுடைய என்ட்ரி கார்டாக சீமான் எங்களை போன்ற இளைஞர்களை ஏமாற்றுவதற்காக, தமிழ் சமூகத்தை ஏமாற்றுவதற்காக காட்டினாரோ, நானும் மேதகு பிரபாகரன் நெருக்கம் என்ற ஒரு புகைப்படத்தை காண்பித்தாரோ, அந்த புகைப்படம் என்னால் தான் எடிட் செய்யப்பட்டது என்று ராஜ்குமார் அவர்கள் சொல்லியதும், ராஜ்குமார் அவர்கள் சொல்லிய பின்பு இப்போது இயக்குனர் சந்தோஷ் அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களை சீமான் அவர்கள் 10 நிமிடம் கூட சந்திக்கவில்லை. சீமான் என்ற இயக்குனர் இருக்கிறார், அவர் தமிழீழம் குறித்து மேடைகளை பேசுகிறார், அவரை சந்தித்தால் நன்றாக இருக்கும் என்று அண்ணன் வன்னியரசு அவர்களும் அண்ணன் குளத்தூர்மணி அவர்களும் அறிமுகம் செய்யப்பட்ட பின்பு சீமான் அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களை சந்தித்தார். அது ஒரு 10 நிமிட சந்திப்பு கூட இல்லை. அந்த புகைப்படங்கள் இதுவரை வெளியே வரவில்லை என்கிற ஆதாரத்தையும், அந்த செய்தியை அவர் வைத்திருக்கிறார், வீடியோ வைத்திருக்கிறார் என்ற நேற்று ஊடகத்தில் சொல்லியிருக்கிற செய்தியும், ஏற்கனவே சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் இந்த புகைப்படத்தை நான் தான் வெளியிட்டேன் என்ற செய்தியும், அச்சத்தை மட்டுமல்ல தமிழீழம் என்கிற உணர்வோடு இயங்கிய எங்களை போன்ற லட்சக்கணக்கான இளைஞர்களை பொய் பித்தலாட்டம் அவதூறில் சீமான் எங்கள் வாழ்க்கையை கெடுத்திருக்கிறார் என்கிற எண்ணம் எங்களுக்கு தோன்றுகிறது. அடிப்படையில் தமிழீழத்தை அளிப்பதற்கும் தமிழ் சமூகத்தில் மேலோங்கி இருந்த தமிழீழ ஆதரவையும் சமூக நீதி ஆதரவையும் மட்டுப்படுத்துவதற்கு சீமான் என்கிற மனிதர் இந்த சமூகத்தில் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கார் என்று தெரிகிற போது அது மிகவும் கவலைக்குள்ளாத மட்டுமல்ல, யாரை நம்புவது என்கிற மிகப்பெரிய சிக்கலை இளைஞர்களுக்கு கொண்டு செய்திருக்கிறது. ஏனென்றால் அந்த சந்தோஷ் வெளியிடுகிறார், இந்த படம் எடுக்கப்படவில்லை, அவர் சந்தித்தது உண்மைதான், அது 10 நிமிடம் கூட சந்திப்பில்லை. அவருடைய தனி மனித ஒழுங்கினத்தால் தமிழீழ விடுதலை புலிகள் மரியாதைக்குரிய சேரலாதன் அவரோடு தொடர்பை துண்டித்தார் என்ற செய்தியை வெளியிடுகிறார். கூடவே 6 புகைப்படத்தை நாங்கள் எடுத்தோம். எடுத்தது யார் என்று அவர் சொல்கிறார். அமர்த்திதாஸ் என்கிற ஒருவருடைய பெயரை குறிப்பிட்டு அவரும் நானும் 6 புகைப்படத்தை எடுத்தோம். 4 புகைப்படத்தை அமர்த்திதாஸ் எடுத்தார், 2 புகைப்படத்தை நான் எடுத்தேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். எடுத்தவர்கள் நாங்கள் என்ற ஆதாரத்தை சந்தோஷ் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அமர்த்திதாஸ் அவர்களும் பொது வழியில் சீமானோடு புகைப்படத்தை வெளியிட்டு நாங்கள் தான் அந்த 6 புகைப்படத்தை ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்தோம், எல்லாரும் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்தோம் என்று அவர் குறிப்பிடுகிறார். எல்லாருடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல நாங்கள் வெளியிட்டோம் என்று அவர்கள் எடுத்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் தமிழ் சமூகத்தில் சீமான் என்கிற பொய்யர், நான் காட்சியில் சண்டைக்களத்தில் இருந்து துப்பாக்கி பிடித்தேன், என் கையை மேதகு பிரபாகரன் பிடித்தார், போராளிகள் பிடித்தார், இப்படி சுடு என்று கதையை சொல்லிக் கொடுத்தார். ஆனால் இன்று அவர் சொல்கிறார்கள், மிகவும் கட்டுக்கோப்பாக இயங்கிய ஒரு ராணுவ இயக்கம் தமிழீழ விடுதலை புலிகள், பயிற்சி பெற்ற தமிழீழ விடுதலை புலிகளை தவிர யாரும் துவக்கை தூக்க முடியாது. வெறும் சினிமா ஷூட்டிங்கில் நான் படம் எடுப்பதற்கு நாங்கள் எடுத்த படத்தை தமிழ் சமூகத்தில் காமித்து இந்த படம் நான் பயிற்சியில் ஈடுபட்ட படம் என்று ஒரு பொய் சொல்ல முடிந்திருக்கிறது என்றால் இவருடைய அரசியல் வருகையை சந்தேகம் மட்டுமல்ல நாங்கள் குற்றச்சாட்டுகிறோம். தமிழீழ அரசியலை தமிழ்நாட்டிலும் உலகத்திலும் சீமான் மழுங்கெடுக்க செய்திருக்கிறார்.